ஹேலோ டாக் லவர்ஸ். இன்றைக்கி நான் ஒரு புது ப்ரீடோட வந்திருக்கேன். என்ன ப்ரீடுன்னு கேட்டிங்கன்னா, இது பேர் வந்து பிட்ஸ் இது. என்னன்னா இது பிட்ஸுன்றான், பட்ஸுன்றான். நமக்கு வந்து பட்ஸுனால் தெரியும், காது நோண்டலாம். பிட்ஸு இது வந்து வச்சு காதெலாம் நோண்டாது, இது குழி தான் நோண்டுது. ஸோ ஓகே விடுங்க, ஜோக்ஸ் அப்பார்ட். இன்றைக்கி நம்ம கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி சார் நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கோம், நம்ம டாக் வந்து போர்டிங் வேணும் அப்படின்னா. சரி சார் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணால் எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தோடனே போய் டாக் ரிசீவ் பண்ணேன். நான் பார்த்தோன்னே என்ன சார் இது ப்ரீட் இது நான் கேட்டேன். நீங்களே கெஸ்ட் பண்ணுங்க. சத்தியமாக எனக்கு தெரியல சார்ன்ட்டேன் நான். நம்ம எவ்வளோ ப்ரீட் பார்த்துருக்கோம், இது தெரியல, ஏன்னா வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டேன். ஏதோ ஒரு கிராஸ் ப்ரீடு. அப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி பீகிளும் இந்தியன் ஸ்பிட்ஸும் சேர்ந்தது, அதனால தான் உங்களுக்கு பிட்ஸுன்னு நான் சொன்னேன். அது கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அது ஒரு கிராஸ் ப்ரீடு. அதனால் என்னால் வந்து இது கேரக்டர் வந்து என்னால் கெஸ் பண்ண முடியல. கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க மாதிரி இருந்தால் என்னால் தொடவும் முடியல. கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன். நான் கேட்டேன், இல்லை சார் இது ஃப்ரெண்ட்லி தான், நீங்கள் தாராளமாக தொடலானாரு. ஸோ அதே எடுத்துகிட்டு வந்து அவர் ஊருக்கு கிளம்பிட்டார். தூக்கிட்டு வந்து மேலே கேஜில் போட்ட கொஞ்சம் நேரம். நம்ம அதர் டாக்ஸ்க்கு டக்குனு விட முடியாது இல்லைங்களா. இது ஒரு கேரக்டர் நமக்கு தெரியாது. சடனாக வந்து அட்டாக் கூட பண்ணிடலாம். ஏதோ சண்டை கண்டை போட்டுச்சுன்னா பிரச்சனை. அதனால் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அதை கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி மாதிரி தெரிஞ்சது. எடுத்து நான் நெக்ஸ்ட்டு பீல் கூட விட ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் இந்த மாதிரி கிராஸ் ப்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா சில ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. பட் இன்டென்ஷனலாக வந்து நீங்கள் கிராஸ் ப்ரீட் பண்ணாதீங்க. தெரியாமல் மேட்டிங் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுவுமே ஒரு நாய்க்குட்டி தான், அதனால தூக்கியும் போடக்கூடாது. அதனால் தெரியாமல் கிராஸ் இந்த மாதிரி பப்பி பிறந்துச்சுன்னா வளர்த்துக்கோங்க, பிரச்சனை. ஏன்னா எல்லா டாகுமே வந்து நன்றி உள்ள நாயினால நன்றி உள்ள விலங்கு தான். அந்த கிராஸ் ப்ரீட் என்ன, எந்த ப்ரீடுனாலும் என்ன, ஃபாரின் ப்ரீட்னா, இந்தியன் ப்ரீட்னா. பட் ஆனால் இன்டென்ஷனாக பண்ணாதீங்க. எதனால் சொல்கிறேன், சில ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ், அதோட ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்கிறேன் பாருங்கள். சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் நாலேஜில் சில கிராஸ் ப்ரீட்லாம் வந்து லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி இருக்கும். ப்ளஸ் வந்து அதே மாதிரி அதுக்கு அதே மாதிரி லைஃப் ஸ்பேன் கம்மியாக வந்துருக்கு. சில ஜெனட்டிக் இஷ்யூலாம் நிறையா வரலாம். ஸோ அதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும்.